வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு உயரிய ரேங்க் கொண்ட கடற்படை அதிகாரியை கடற்புலிகள் எப்படி உயிருடன் சிறைப்பிடித்தனர் என்பதுதான் பார்க்க போறோம். கடற்படையின் மிகப்பெரிய ஆழ்கடல் ரோந்து கப்பலான சாகரவர்தனா எப்படி கடற்புலிகளிடம் சிக்கிக் கொள்கிறது என்பதையும், அதனை கடற்புலிகள் எப்படி விரைவாக திட்டமிட்டு மூழ்கடித்தனர் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கட்சி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அதிகாலை இருட்டில் மன்னார் கடற்கரையில் ஒரு ரகசிய இடத்தை நோக்கி புலிகளின் ஒரு முக்கிய தளபதியின் ஜீப் விரைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட கரையில் இந்த ஜீப்புக்காக கடற்புலிகளின் ஒரு அணி காத்து கொண்டிருக்கிறது. அங்கு காத்திருக்கும் கடற்புலி போராளிகள் வரலாற்று சிறப்புமிக்க தாக்குதல் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி கடற்படையிடம் இருந்த கப்பல்களிலே பெரிய கப்பலை மூழ்கடித்த மகிழ்ச்சியை இரடிப்பு செய்யும் விதமாக இன்னொரு சம்பவத்தையும் கடற்புலிகள் அன்று அரங்கேற்றிருந்தனர். அதனால்தான் அவர்களை சந்திக்க கடற்புலிகளின் சிறப்பு தளபதி பிரிகேட் சூசை அவர்களே நேரடியாக அங்கு சென்று கொண்டிருந்தார். அந்த ஜீப் குறிப்பிட்ட இடத்தில் நிற்கிறது. அதிலிருந்து வெளியே வந்த பிரிகேட் சூசை அவர்களிடம் போராளிகள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஒருவரை அழைத்து சென்று கை கட்டை அவிழ்த்து அவரை அறிமுகம் செய்து வைக்கின்றனர். சற்று முன் மூழ்கடிக்கப்பட்ட சாகரவர்தனா ஆழ்கடல் கண்காணிப்பு ரோந்து கப்பலின் கேப்டனும் மூத்த கடற்படை தளபதி அஜித் பயகோடா அவர்களை கடற்புலிகள் உயிருடன் சிறைப்பிடித்து சாதனை படைத்திருந்தனர். அவரிடம் தன்னை கடற்புலி சிறப்பு தளபதி சூசை என்று கை குலுக்கி அறிமுகப்படுத்திய போது, உங்களது குரலை பல தடவை தொலைத்தொடர்பில் கேட்டிருந்தேன், உங்களை நேரில் சந்தித்தது மகிழ்ச்சி என்கிறார் அஜித் அவர்கள். அந்த நேரத்தில் புலிகளிடம் போர்க்கைதியாக சிக்கியிருந்த அஜித் பயகோடா அவர்கள் சில மணி நேரத்துக்கு முன்புதான் கடற்படையின் மிகப்பெரிய கப்பலான சாகரவர்தனா கப்பலின் கேப்டனாக இருந்தார். அவருக்கு இந்த நிலை எப்படி வந்தது என்பதை அறிந்து கொள்ள சில நாட்களுக்கு பின்னோக்கி செல்லலாம் வாங்க. மேற்கு கடற்கரை ஈழ ஆயுத போராட்டம் ஆரம்பமான முதலே, அதாவது புலிகள் இந்தியா ஊடாக ஆயுதங்களை ஈழத்திற்கு கொண்டு வர மன்னார் கடற்கரையை பயன்படுத்தி வந்தனர். அதற்கு முக்கிய காரணம் இந்த பகுதியில் இந்திய கடற் எல்லையும் இந்திய கடற்கரையும் மிக அருகிலே இருந்தது. அது மட்டுமில்ல, தமிழக மீனவர்கள் பெரிய அளவில் இந்த பகுதியில் மீன் பிடிப்பது இன்றளவும் நடந்து வருகிறது. புலிகளுக்கு இந்திய, அதாவது தமிழக மீனவர்களின் ஆதரவு இருந்ததால் அந்த மீனவ படகுகளுக்கு இடையே மறைந்து கொண்டு புலிகளின் படகுகள் பாதுகாப்பாக மன்னார் கடற்கரையை வந்து அடைந்துவிடும். அதாவது கடற்படை கண்ணில் படாமலும், அப்படி கடற்படை கண்ணில் பட்டாலும் மீனவ படகுகளை நோக்கி கனரக ஆயுதம் கொண்டு கடற்படை தாக்குதல் நடத்துவதை தவிர்த்து தமிழக மீனவர்களின் படகில் இருந்து புலிகள் படகுகள் பிரிந்து தனியே வரும் வரை காத்திருந்த பின்பு கடற்புலிகளின் படகு மீது தாக்குதலை நடத்துவார்கள். ஆனால் புலிகளின் படகுகள் வேகமாக கரையில் வந்து மறைந்து கொள்ளும். 1991ஆம் ஆண்டு இந்திய அரசு புலிகள் மீது தடை விதிக்கும் வரை புலிகள் தாராளமாகவே இந்திய கடற்கரை சென்றும் அங்கிருந்து ஆயுதங்கள், டீசல், பெட்ரோல், மருந்து, ரேஷன் உட்பட தேவையான பொருட்களை கொண்டு வர மன்னார் கரை உதவியது. இந்திய அரசு தடை விதித்த பின்பும் 2007ஆம் ஆண்டு வரை கூட மனிதாபிமான அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்ல அன்அபிஷியலாக புலிகளுக்கு அனுமதி இருந்தது. அதாவது போர்க்கருவிகள் அல்லாமல் டீசல், உணவு, மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்ல கட்டுப்பாடுடன் அன்அபிஷியலாக புலிகளுக்கு அனுமதி இருந்தது. 2007ஆம் ஆண்டு முதல் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் முழு தடையை விதித்ததை அடுத்து இந்தியாவுடனான ஈழத்திற்கான இந்த அத்தியாவசிய விநியோகம் பாரிய பின்னடைவை சந்தித்தது. அதாவது புலிகளுக்காக தமிழகத்தில் இயங்கி இந்த பொருட்களை வாங்கி சேகரித்து புலிகளிடம் ஒப்படைக்கும் பல தமிழக மக்கள் கைது செய்யப்பட்டனர். பல கேடுபிடிகள் விதிக்கப்பட்டதால் மற்றவர்களும் பயந்துவிட இந்த விநியோக நெட்வொர்க் ஆட்டம் கண்டது. ஆனாலும் பல சவால்களுக்கு இடையே குறைந்த அளவு விநியோகம் நடந்து வந்தது. ஆனால் 2008ஆம் ஆண்டு இறுதியில் பூநகரின் வீழ்ச்சிக்கு பின் கடற்படை இந்த கடற்பகுதி முழுவதையும் ஃபுல் ப்ரூஃப் சீல் செய்து விட்டது. இதனால் இந்தியாவிலிருந்து அத்தியாவசிய பொருட்களோடு புலிகளின் ஏதாவது படகு வராதா என்ற மக்களின் எதிர்பார்ப்பும் முடிவுக்கு வருகிறது. இரண்டாம் கட்ட போர் 1990ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படை ஈழத்தை விட்டு சென்ற பின் சில மாதங்களிலே இரண்டாம் கட்ட போர் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மன்னார் கடற்கரை ஊடான புலிகளின் இந்த விநியோகத்தை நிறுத்த கடற்படை பல வியூகங்களை அமைத்தது. அதில் ஒன்றுதான் இந்த சாகரவர்தனா கப்பலின் டெப்ளாய்மெண்ட். கொழும்பில் வைத்தே உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட இந்த கப்பல் 1983ஆம் ஆண்டு கடற்படையில் இணைக்கப்பட்டது. ஈழாயுத போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பித்ததும் கடற்படை இதனை ஒரு ஆழ்கடல் ரோந்து கப்பலாக பயன்படுத்த ஆரம்பித்திருந்தனர். 1994ஆம் ஆண்டு இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட போது அன்று கடற்படையிடம் இருந்த கப்பல்களிலே இதுதான் பெரிய கப்பலாக இருந்தது. மணிக்கு சுமார் 15 நாட்ஸ், அதாவது ஏறத்தாழ மணிக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த கப்பலில் நவீன ஆயுதங்களும் நவீன தொலைத்தொடர்பு மற்றும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் மிஷன் 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆவது வாரத்தில் இந்த கப்பல்
மன்னார் கடற்கரை நோக்கி தனது இறுதி பயணத்தை கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. இதன் மிஷன் மன்னார் கடற்பகுதியில் ரகசியமாக நிலை கொண்டு அங்கு கடற்புலிகளின் தொலைத்தொடர்புகளை ஒட்டு கேட்டு கடற்புலிகளின் விநியோகம் மற்றும் தாக்குதல் படகுகளின் நிலைகளையும் நகர்வுகளையும் டிராக் செய்து உடனுக்குடன் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் கடற்படை தாக்குதல் படகுகளுக்கு அந்த தகவலை வழங்க வேண்டும். இந்த தகவல்களை வைத்து கடற்படை ரோந்து படகுகள் கடற்புலிகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிந்து அவற்றை இடைமறித்து தாக்குதல் நடத்துவார்கள். இதே சம நேரத்தில் மூத்த கடற்படை தளபதியாக இருந்த அஜித் அவர்கள் தனது பணியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி ரிட்டையர்மெண்ட் கடிதத்தை கடற்படை தலைமைக்கு அனுப்புகிறார். ஆனால் அவரது இந்த கடிதத்தை கடற்படை தலைமை நிராகரித்து இந்த சாகரவர்தன கப்பலின் பொறுப்பு எடுக்க சொல்லி அவருக்கு கட்டளை பிறப்பிக்கிறது. அதாவது அதன் கேப்டனாக இவரை நியமிக்கிறது. தனது கடற்படை கரியரில் கடைசி கடமை இதுதான் என்று எண்ணி அவர் இந்த பொறுப்பினை ஏற்று கொழும்பிலிருந்து கிளம்புகிறார். சிலாவத்துறை. அந்த காலகட்டத்தில் மன்னார் சிலாவத்துறை கடற்கரை அண்டிய அரிப்புக்குடா என்னும் பகுதியில் கடற்புலியின் ஒரு முகாம் இருந்தது. அந்த குறிப்பிட்ட கடற்புலி முகாமில் கடற்புலிகளின் தொலைத்தொடர்பு எந்நேரமும் ரொம்பவே பிஸியாக இருக்குமாம். அதாவது நிறைய தகவல் பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்குமாம். இதனை அவதானித்த கடற்படை தங்களது கண்காணிப்பு கப்பல்களை அந்த கடற்பகுதிக்கு அனுப்பி கடற்புலிகளின் தொலைத்தொடர்பு உரையாடல்களை ஒட்டு கேட்க செய்வார்கள். இந்த பணிக்காக அந்த கப்பல்கள் அந்த கடற்பகுதியில் பல நாட்கள் நங்கூரமிட்டு கடற்புலிகளின் உரையாடல்களை ஒட்டு கேட்டு அவர்கள் நகர்வை பற்றிய தகவல்களை சேகரிக்குமாம். இதே பணியாக தான் அஜித் அவர்களும் சாகரவர்தன கப்பல் எடுத்துக்கொண்டு அதே பகுதிக்கு சென்று நங்குரமிட்டு கடற்புலிகளின் தொலைத்தொடர்பு உரையாடல்களை இடைமறித்து கேட்கிறார். தனது கப்பல் கடலில் ரகசியமாக தான் நிற்கிறது. இதன் லொகேஷன், அதாவது இது நிற்கும் இடத்தை பற்றி கடற்புலிகளுக்கு தெரியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். சாகரவர்தனா செய்த தவறு. கடற்படையின் சட்டப்படி ஒரு கண்காணிப்பு கப்பல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிற்கக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒருமுறை அதன் லொகேஷனை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஆனால் அஜித் அவர்களோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த கப்பல் நிறுத்தும் போது கடற்புலிகளின் தொலைத்தொடர்பை மிகவும் துல்லியமாக எளிதாக கேட்கலாம் என்பதால் அடிக்கடி அந்த குறிப்பிட்ட இடத்திலே அந்த கப்பலை எடுத்துக்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த குறிப்பிட்ட லொகேஷனிலே அவர் அடிக்கடி அந்த கப்பலை நங்குரமிட்டு வைப்பார் என்று கூறப்படுகிறது. அதே போலதான் அன்றும் கடற்படையின் ரூலை சரியாக கடைபிடிக்காமல் அலட்சியமாக இருந்தாராம். அதாவது 30 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் அவர் கப்பலை நிறுத்தியது மட்டுமல்லாது அந்த குறிப்பிட்ட லொகேஷன் கடற்புலி முகாம் என்ற சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. இதனால் கடற்புலிகள் தங்களது கப்பலை பார்க்கக்கூடும் என்ற விஷயத்தையும் அவர் அலட்சியப்படுத்தியதாக பின்பு கடற்படை கூறியது. ஆக இதெல்லாமே கடற்புலிகளுக்கு தாக்குதல் நடத்த சாதகமாக அமைந்து விடுகிறது. திட்டம். வழக்கத்துக்கு மாறாக ஒரு கடற்படை கப்பல் நீண்ட நேரமாக ஒரு இடத்தில் நங்கூரமிட்டு இருப்பதும் அது தங்களது முகாமிலிருந்து சிறு தூரத்தில் இருப்பதும் கடற்புலிகளுக்கு தாக்குதலுக்கான சரியான சூழலாக அமைந்தது. எனவே விரைவாக ஒரு தாக்குதல் திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை நீரடி நீச்சல் பிரிவு அணி ஒன்று நீர்க்கடியில் சென்று அந்த கப்பலின் அடியில் அதன் ப்ரொப்பலரை தாக்கி சேதமாக்குவார். இது அந்த கப்பலின் நகர்வை நிரந்தரமாக நிறுத்திவிடும். அதன் பின் கடற்புலி கமாண்டோ படகுகள் தாக்குதல் நடத்தப்பட்ட பின் மற்ற கடற்புலியின் தாக்குதல் அணிகள் அதன் மீது தாக்குதல் நடத்துவர் என்பதுதான் திட்டமாக இருந்தது. தாக்குதல் 1994 ஆண்டு செப்டம்பர் 19 அன்று இரவு 11:25 அளவில் இந்த தாக்குதல் ஆரம்பமானது. இந்த தாக்குதலை தலைவர் அவர்கள் நேரடியாகவே நெறிப்படுத்தினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலை சிறப்பு தளபதி பிரிகேட் சுசை அவர்களும் தளபதி லெப்டினன்ட் கர்னல் கங்கை அமரன் மற்றும் துணை தளபதி பிருந்தன் மாஸ்டர் ஆகியோர்கள் வழி நடத்துகின்றனர். அதே போல புதியதாக உருவாக்கப்பட்ட கடற்புலிகளின் சார்ல்ஸ் ஆண்டனி படையணி பங்கு கொண்ட முதல் சமராகவும் இது அமைந்து விடுகிறது. சண்டை ஆரம்பமாவதற்கு முன்பே திட்டமிட்டபடி சுலோஜன் நீரடி நீச்சல் பிரிவை சேர்ந்த மேஜர் பரன் அவர்கள் தலைமையிலான நீரடி நீச்சல் பிரிவு போராளிகள் நீருக்கடியில் சென்று சாகரவர்தன கப்பலின் ப்ரொப்பலரை வெடிப்பொருள் வைத்து சேதமாக்கி விடுகின்றனர். இந்த அணி அங்கிருந்து பாதுகாப்பாக திரும்பிய உடனே முதல் கடற் கமாண்டோ படகு சாகரவர்தன கப்பல் மீது மோதுகிறது. இதனை அடுத்து பதறிய கடற்படையினர் தங்களின் ஆயுதங்களை கண்மூடித்தனமாக இயக்க ஆரம்பித்தனர். அதேவேளை 2வது கடற் கமாண்டோ படகும் சாகரவர்தன கப்பல் மீது மோதுகிறது. அடுத்தடுத்து 2 கமாண்டோ படகுகள் மோதியதால் சாகரவர்தன கப்பலில் பெரிய ஓட்டை ஏற்படுகிறது. இதனால் அந்த கப்பலில் கடல் நீர் நுழைய ஆரம்பிக்கிறது. இதேவேளை கடற்படை தளபதி லெப்டினன்ட் கர்னல் டேவிட் அவர்கள் தலைமையில் சாகரவர்தன கப்பல் மீது கடற்புலிகளின் தாக்குதல் படகுகள் தாக்குதலை ஆரம்பிக்கின்றனர். சாகரவர்தன கப்பலை கடற்புலிகள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தும் போது கமாண்டோ தாக்குதலால் ஏற்பட்ட அந்த பெரிய ஓட்டை ஊடாக பெரிய அளவில் தண்ணீர் கப்பலுக்குள் செல்ல அந்த கப்பல் மெல்ல மூழ்க ஆரம்பிக்கிறது. இதனால் இனி கடற்புலிகளுக்கு எதிராக சண்டை போட்டு பயனில்லை, தாங்கள் தப்பி சென்றால் போதும் என்று கடற்படையினர் தப்பிச் செல்ல திட்டமிடுகின்றனர். அந்த கப்பல் பாதி கடலில் மூழ்கிய நிலையில் கடற்புலிகள் சாகரவர்தன கப்பலை நெருங்கி சென்று அதில் ஏறி முடிந்த அளவுக்கு தங்களால் எடுக்க முடிந்த ஆயுதங்களை மற்றும் கடற்படை டாக்குமெண்ட்ஸை எல்லாம் எடுத்துக்கொண்டனர். அதேவேளை மற்ற படகுகளும் தப்பி செல்ல முயற்சி செல்லும் கடற்படையினரை பிடிக்கும் வேலையை ஆரம்பித்தனர். கடற்படை தளபதி கைது.
சாகர்வதனா கப்பல் பாதி மூழ்கிய நிலையில் லைஃப் ஜாக்கெட்ஸை மாட்டிக்கொண்டு அதன் கேப்டன் அஜித் உட்பட எஞ்சிய கடற்படை வீரர்கள் கடலில் குதித்து நீந்தி தப்பிக்க ஆரம்பித்தனர். ஆனால் கேப்டன் அஜித் அவர்கள் சிறிது தூரம் மட்டுமே நீந்த நிலையில் கடற்படை படகு ஒன்று அவருக்கு அருகில் வந்து நிற்க அதிலிருந்த கடற்படை போராளிகள் அவரை இழுத்து படகிற்குள் போட்டனர். ஈழாயுத போராட்ட வரலாற்றில் ஒரு உயரிய ரேங்க் கொண்ட போர் கைதியாக அஜித் அவர்கள் அன்று வரலாற்றில் பதிவாகி விடுகிறார். அப்போது அவர்தான் இந்த கப்பலின் கேப்டன் என்பதும் இவர் ஒரு உயரிய ரேங்க் கொண்ட மூத்த கடற்படை தளபதி என்பதும் போராளிகளுக்கு தெரியாதாம். பின்பு அவரே இந்த விஷயத்தை கூறிய போது போராளிகள் வியந்ததாக அவர் பின்பு தனது புத்தகத்தில் கூறியிருந்தார். ஒரு உயரிய ரேங்க் அதிகாரி பிடிப்பட்டதாலோ என்னவோ இந்த தாக்குதலை வழிநடத்திய கடற்படை சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்கள் கடற்கரையில் வைத்தே அவரை சந்திக்க அன்று இரவு சென்றிருந்தார். கடற்படையின் ஒரு உயரிய ரேங்க் அதிகாரியை கடற்புலிகள் உயிருடன் பிடித்தது புலிகளுக்கு அந்த காலகட்டத்தில் பெரிய உற்சாகத்தை கொடுத்திருந்தது. இதனால் அவர்களை பார்க்க நிறைய புலி தளபதிகள் வந்து செல்வார்களாம். அது மட்டுமல்ல, இதனை விளம்பரப்படுத்த கடற்புலி சிறப்பு தளபதி இவரை கீழாளி கடற்கரையிலிருந்து யாழ் வரை அழைத்து சென்ற பயணத்தை புலிகள் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ததாகவும் இவர் பின்பு குறிப்பிட்டிருந்தார். இந்த பயணத்தின் போது தன்னிடமிருந்த பிஸ்டோலையும் T-56 துப்பாக்கியையும் இது முன்னாள் ஜனாதிபதி பிரேம்தாஸ் அவர்கள் கொடுத்த பரிசு என்று பிரிகேடியர் சூசை அவர்கள் கூறியதாகவும் அவர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதலில் சாகர்வதனா கப்பலில் இருந்த 41 கடற்படையினரில் அஜித் அவர்கள் உட்பட மொத்தம் 18 பேர் மட்டும் தப்பிக்க எஞ்சியவர்கள் அளிக்கப்பட்டனர். அதே போல இந்த தாக்குதலில் முதல் கடற் கமாண்டோ படகை ஓட்டி சென்ற நலாயினி அவர்களும் மங்கை அவர்களும் கடற்புலியின் முதல் பெண் பிரிவு உருவாக்கப்பட்ட போது அதில் இணைக்கப்பட்ட முதல் அணியில் பங்கு பெற்று முதலாக பயிற்சி பெற்ற போராளிகள் ஆவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தலைவர் கடற்புலிகள் பிரிவில் நலாயினி படையணி என்று ஒரு தனி பிரிவை உருவாக்கினார் என்பதும், அதே போல மங்கை அவர்கள் பெயரில் ஒரு படகு கட்டுமான தொழிற்சாலையையும் அவர் நிறுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிற்காலத்தில் கடற்புலிகள் பயன்படுத்திய ஏராளமான படகுகள் மங்கை படகு கட்டுமான நிலையத்தில் உருவாக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல கடற்புலிகளின் பல வெற்றி தாக்குதலில் நலாயினி படையணி பெரும் பங்காற்றியிருந்தது. 1994ஆம் ஆண்டு பலாலி தளம் மீது புலிகள் நடத்திய ஒரு 2வது கமாண்டோ தாக்குதலில் வீரச்சாவு அடைந்ததாக கருதப்பட்ட கமாண்டோ போராளி கென்னடி அவர்கள் மயக்க நிலையில் இராணுவத்தால் அன்று கைது செய்யப்பட்ட விஷயம் புலிகளுக்கு பின்புதான் தெரிய வருகிறது. 1994ஆம் ஆண்டு பிடிப்பட்ட சாகர்வதனா கப்பலின் கேப்டன் அஜித் அவர்கள் அடுத்த 8 ஆண்டுகள் போர் கைதியாக ஈழத்திலே இருக்கிறார். 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி கண்டு போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது இராணுவ சிறையில் இருந்த கென்னடி உட்பட 11 போராளிகளுக்கு பதிலாக புலிகள் 1994ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அஜித் அவர்களோடு சேர்த்து பூநகரி சமரின் போது புலிகளால் கைது செய்யப்பட்ட 6 இராணுவ வீரர்கள் என மொத்தம் 7 போர் கைதிகளை விடுதலை செய்தனர். 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவின் போது நிவாரணப் பொருட்கள் அடங்கிய என்ஜிஓ கப்பல் ஒன்றுடன் மீண்டும் ஈழம் வந்த அஜித் பயோடா அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.